தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் செப்டம்பர் 21 முதல் ஆவடி மற்றும் கீழ்கட்டளையில் தங்கமான ஆரம்பம். தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். குஜராத்தில் 34,000 கோடி ரூபாய் திட்டங்கள் துவக்கினார் மோடி. குஜராத் மாநிலம் பாவ்நகரில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றார். துறைமுக மேம்பாடு மற்றும் கடல் வாணிபத்தை வளர்க்கும் வகையிலான சமுத்திர சே சம்ருத்தி திட்டம் குறித்த சிறப்பு கண்காட்சியை பிரதமர் மோடி பார்வையிட்டார். திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் குறித்து அதிகாரிகள் பிரதமர் மோடிக்கு விளக்கினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு முதல்வர் பூபேந்திர பட்டேல், மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனோவால் மற்றும் பலர் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர். தொடர்ந்து சமுத்திர சே சம்ருத்தி திட்டத்தை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். தவிர சாலை, சுகாதாரம், நகர்ப்புற வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 34,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை துவக்கியும் அடிக்கல் நாட்டியும் வைத்தார். கயாஜி விஷ்ணுபாதம் கோயிலில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழிபாடு. பீகார் மாநிலம் கயாஜியில் புகழ்பெற்ற விஷ்ணுபாதம் கோயில் உள்ளது. பகவான் விஷ்ணு கயாசுரனை வதம் செய்த இடமாக நம்பப்படும் இந்த ஸ்தலம் முன்னோர் வழிபாட்டிற்கும் உகந்ததாக கருதப்படுகிறது. இந்துக்கள் மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு இங்கு திதி கொடுப்பதை புண்ணியமாக கருதுகின்றனர். குறிப்பாக பித்ருபக்ஷம் எனப்படும் மகாலய புண்ணிய காலத்தில் இங்கு ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து விஷ்ணுவை வழிபடுவர். நாளை மகாலய அமாவாசையுடன் மகாலய புண்ணிய காலம் நிறைவடைகிறது. இந்நிலையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று கயாஜி விஷ்ணுபாதம் கோயிலில் வழிபட்டார். பீகார் கவர்னர் முகமது ஆரிஃப் கான், மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மான்ஷி, அரசு உயர் அதிகாரிகள் ஆகியோர் ஜனாதிபதியை வரவேற்றனர். ஆசிரியருக்கு பாடம் எடுத்த அமைச்சர் முதல்வர் ஸ்டாலின் கிண்டல். சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடந்த முப்பெரும் விழாவில் ஸ்டாலின் கலந்து கொண்டார். 2715 புதிய ஆசிரியர்களுக்கான பயிற்சியை தொடங்கி வைத்து கையேட்டை வெளியிட்டார். பல்வேறு திட்டங்களையும் துவக்கி வைத்து அவர் பேசினார். ஆசிரியர் பெருமக்களுக்கான நுழைவு நிலை பயிற்சி தொடக்க விழா 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 243 புதிய கட்டடங்கள் மற்றும் பாரத சாரணர் தலைமை அலுவலகத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா 94 கோடி ரூபாயில புதுசா கட்டி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய 59 பள்ளி கட்டிடங்கள் திறப்புன்னு முப்பெரும் விழான்னு இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் சூட்டி ஐம்பெரும் விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய துறையினுடைய செயலாளர் சந்திரமோகன் IAS உள்ளிட்ட அத்துணை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். எப்பவும் மாணவர்களுக்கு தான் ஆசிரியர்கள் பாடம் எடுப்பாங்க. ஆனா வரவேற்புரை மூலமா ஆசிரியர்களுக்கே பாடம் எடுத்திருக்கிறார் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இன்டர்போல் ஆசிய குழுவில் உறுப்பினரானது இந்தியா. இன்டர்போல் என்பது 194 உறுப்பு நாடுகளை கொண்ட சர்வதேச போலீஸ் அமைப்பாகும். சர்வதேச அளவிலான குற்றங்களை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் இந்த அமைப்பு செயல்படுகிறது. இந்நிலையில் இன்டர்போல் அமைப்பின் ஆசிய குழுவின் உறுப்பினராக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் நடந்த இன்டர்போல் அமைப்பின் 25வது ஆசிய மாநாட்டில் நடைபெற்ற தேர்தலில் இந்தியா உறுப்பினராக தேர்வாகியுள்ளது. இந்தியாவில் இன்டர்போல் விவகாரங்களுக்கு CBI எனப்படும் மத்திய புலனாய்வுத்துறை பொறுப்பாகும். இதன் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். இந்தியா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது சைபர் குற்றங்கள், மனித கடத்தல், பயங்கரவாதம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட முக்கிய பாதுகாப்பு பிரச்சினைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உதவும் என CBI தெரிவித்துள்ளது. காஷ்மீரில் சண்டை, ராணுவ வீரர் மரணம்.
ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் உள்ள பசந்த் நகர் வனப்பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக போலீசுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ராணுவத்தின் ஸ்பெஷல் ஆபரேஷன் குரூப் வீரர்களும் காஷ்மீர் போலீஸ் சிறப்பு படைப்பிரிவு வீரர்களும் சம்பவ இடத்தை சுற்றி வளைத்தனர். அந்த இடத்தில் 3 அல்லது 4 பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கலாம் என்பதை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்தனர். அப்போது திடீரென பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர். பதிலுக்கு பாதுகாப்பு படையினரும் சுட்டனர். இந்த சண்டையில் ஒரு ராணுவ வீரர் மீது குண்டு பாய்ந்தது. பலத்த காயமடைந்த அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு அவர் இறந்தார். பயங்கரவாதிகள் தப்பி செல்லாதவாறு வீரர்கள் சுற்றி வளைத்துள்ளதால் இருதரப்புக்கும் தொடர்ந்து துப்பாக்கிச் சண்டை நடந்து வருகிறது. இந்த ஆபரேஷனுக்காக நேற்றே பாதுகாப்பு படையினர் பசந்த் நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குவிந்துவிட்டனர். இன்று காலை முதல் துப்பாக்கிச் சூடு நடந்து வருகிறது. இதனால் உதம்பூர், தோடா மாவட்டங்களில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய ஊழியர்களுக்கு விழுந்த பெரிய அடி, கையெழுத்திட்ட ட்ரம்ப். அமெரிக்காவில் பணி செய்பவர்கள் H-1B விசா பெற வேண்டியது அவசியம். H-1B விசா அமெரிக்காவில் வேலை செய்ய விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு தற்காலிக குடியுரிமை. இந்த விசா 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படுகிறது. அதிகபட்சமாக 6 ஆண்டுகள் வரை இதை நீட்டிக்க முடியும். இது ஒரு தற்காலிக விசாவாக இருந்தாலும் இதனை வைத்து கிரீன் கார்டு போன்ற நிரந்தர குடியுரிமை பெற விண்ணப்பிக்க முடியும். அமெரிக்காவில் மட்டும் ஏறத்தாழ 5 லட்சம் பேர் இந்த விசாவை வைத்திருக்கிறார்கள். இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இவர்களுக்கு இடியை இறக்கும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதில் கையெழுத்து இட்டுள்ளார். இனி H-1B விசா பெற நபர் ஒருவருக்கு ஆண்டுக்கு $1 லட்சம், அதாவது இந்திய மதிப்பு 88 லட்சம் கட்ட வேண்டும் என்பதுதான் அந்த அறிவிப்பு. இதற்கு முன் 1.32 லட்சமாக இந்த கட்டணம் இருந்தது. உள்ளூர் மக்கள் தங்களுக்கு வேலை வேண்டும் என கோரிக்கை வைத்து வரும் சூழலில் ட்ரம்ப் அரசு இந்த விசா கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக தெரிகிறது. வெளிநாட்டு ஊழியர்களை பணிக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு இது பெரிய அடியாக உள்ளது. விசாவுக்கான கட்டணத்தை நிறுவனங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் ஆண்டுக்கு ஒரு ஊழியருக்கு 85 லட்சம் செலுத்துவது நிறுவனங்களுக்கு காஸ்ட்லியாக மாறும். பெரிய நிறுவனங்கள் இனி வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிக்காது. $1 லட்சம் செலுத்தி ஊழியருக்கும் ஊதியம் வழங்க வேண்டும். இனி அமெரிக்காவிலிருந்து சிறந்த பல்கலையில் பட்டம் பெற்றவர்களுக்கு மட்டுமே பயிற்சி அளிப்பார்கள். வெளிநாட்டு தொழிலாளர்கள் உள்ளே வந்து அமெரிக்க வேலைகளை எடுத்துக் கொள்வது தடுக்கப்படும் என அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஓவர்ட் லுட்னிக் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 71% H-1B விசா பயனாளர்கள் இந்தியர்கள்தான். இந்திய டெக் நிறுவன ஊழியர்களுக்கு இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தப் போகிறது என வல்லுநர்கள் கூறுகின்றனர். புதிய கட்டணங்கள் அமெரிக்க விசாவை பெற முயற்சிக்கும் இந்தியர்களுக்கு கடும் சவாலாக உருவாகியுள்ளது. ரூபாய் 82,000 தாண்டிய தங்கம் விலை. தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் கிராம் 10,220க்கும் சவரன் 81,760 ரூபாய்க்கும் விற்றது. நேற்று தங்கம் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 81,840 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்த சூழலில் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 82,320க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 60 உயர்ந்து ஒரு கிராம் 10,290க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் தங்கம் விலை 82,000 கடந்து நகை பிரியர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. உங்களுக்கு ஓசி பஸ் பின்னாடி வருது சொன்ன டிரைவரை வெளுத்த பெண். கோவை வெள்ளக்கிணறிலிருந்து துடியலூர் நோக்கி 111 நம்பர் டவுன் பஸ் சென்றதா? அங்கு தூய்மை பணியாளர் பெண்கள் பஸ்ஸில் ஏறிய போது உங்களுக்கு ஓசி பஸ் பின்னால வருது, அதுல ஏறுங்க என டிரைவர் கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தூய்மை பணியாளர்கள் டிரைவர் மற்றும் கண்டக்டரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாங்க காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறோம், எங்களை பார்த்து ஏன் அப்படி சொன்னீங்க என கேட்டனர். டிரைவருக்கு ஆதரவாக பேசிய கண்டக்டரையும் வெளுத்து வாங்கினர். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் பொன்முடி பெண்களின் பஸ் பயணத்தை ஓசி பஸ் என்று சொல்லி சர்ச்சையானது. இப்போது கோவையில் அரசு பஸ் டிரைவர் தூய்மை பணியாளர்களை பார்த்து இப்படி சொன்னது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராங் ரூட்டில் ஆசிரியர்கள் கார், ஹைவேஸில் சிதறிய உடல்கள், நொடியில் நடந்த கோர சம்பவம்.
சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் முப்பெரும் விழா நடந்தது. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 2715 புதிய ஆசிரியர்களுக்கான பயிற்சியினை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் பங்கேற்பதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து ஆசிரியர்கள் வந்திருந்தனர். அந்த வகையில் இன்று அதிகாலை விழுப்புரத்திலிருந்து 8 ஆசிரியர்கள் ஒரே காரில் சென்னை நோக்கி கிளம்பினர். சாகுல் ஹமீத் என்பவர் காரை ஓட்டிச் சென்றார். அப்போது இன்னொரு இடத்துக்கு செல்ல ஐயூர் அகரம் அருகே ஹைவேஸில் கார் தவறான பாதையில் சென்றதாக தெரிகிறது. அதே நேரம் எதிரே சென்னையிலிருந்து டால்மியாபுரம் நோக்கி வந்த லாரி கார் மீது பயங்கரமாக மோதியது. லாரி மோதிய வேகத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட கார் அப்பளம் போல நொறுங்கியது. இந்த கோர விபத்தில் கார் ஓட்டிச் சென்ற சாகுல் ஹமீத், ஆசிரியை சிவரஞ்சனி ஸ்பாட்டிலேயே உடல் நசுங்கி இறந்தனர். காரில் பயணித்த ஆசிரியர்கள் மகரனிஷா, கௌசல்யா, மலர்விழி, சூர்யா காயங்களுடன் உயிர் தப்பினர். இவர்கள் அனைவரும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். விபத்தில் இறந்த ஆசிரியை சிவரஞ்சனி விழுப்புரம் மாவட்டம் பெருச்சானூர் அரசு பள்ளியில் பணியாற்றி வருகிறார். சென்னையில் நடைபெறும் பாராட்டு விழாவில் பங்கேற்க ஆசிரியர்களோடு சென்னை சென்றபோது விபத்து ஏற்பட்டு இறந்துள்ளார். சம்பவம் குறித்து விழுப்புரம் தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.